இந்த சூனியத்தின் மூலமாக சில காரியங்களை செய்யலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் திருக்குர்ஆனிலே இருக்கிற பக்ரா சூராவிலே 2வது அத்தியாயத்தில் இருக்கிற 102வது வசனத்தை தங்களுக்கு சாதகமான ஒரு ஆதாரமாக எடுத்து வைப்பார்கள். இந்த 102வது வசனத்தில், பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் சூனியத்தின் மூலமாக சில காரியங்களை செய்ய முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அதை எப்படி நீங்க மறுப்பீங்க என்று கேட்கிறார்கள். ஆனா சூனியத்தின் மூலமாக ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நேற்றைய தினம் நிறைய சான்றுகளை வைத்து நம்ம சொல்லி இருக்கிறோம். சூனியத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற விளக்கமே என்ன? அது ஒரு மோசடி, அது ஒரு சூழ்ச்சி, அது உண்மை இல்லை, அது காரியம் நடக்காது என்றெல்லாம் பல இடங்களில் அல்லாஹ் சொல்வதாகவும் நபிமார்கள் மூசா நபி சொன்னதாகவும் சான்றுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை இந்த வசனத்தை நம்ம கொடுக்க முடியாது. ஆனாலும் அதையெல்லாம் தூரத்தில் தள்ளிவிட்டு இவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த வசனத்தில் சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான், அதனால் நாங்கள் அதை நம்புவோம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அதை தெளிவான முறையில் நம்ம விளங்கிக் கொள்வோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தபவு மாத்தத்துல் ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். இந்த வசனத்தை முழுமையாக நான் உங்களுக்கு வாசித்து அது என்ன சொல்கிறேன் என்ற சாராம்சத்தை சொல்லிவிட்டு இது சூனியத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று சொல்கிறதா இல்லை என்று சொல்கிறதா என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது சொல்கிறான், ஒத்தபவு மாத்தத்துல் ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். சுலைமான் நபியுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் சொன்னதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். இவர்கள் என்று சொல்வது யூதர்களை. இதுக்கு முந்தின வசனத்தில் யூதர்களை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு வர்றான். அப்ப அதை தொடர்ச்சியாகத்தான் எல்லாம் என்ன செய்யறான், இதை சொல்றான். ஒத்தபவு இவர்கள் பின்பற்றுகிறார்கள், இவர்கள் என்பது யூதர்கள். அது முத வசனத்திலிருந்து எல்லாருக்கும் விளங்கும். எதை பின்பற்றுகிறார்கள்? வேதத்தை பின்பற்ற மாட்டேங்கிறாங்கன்னு முதல் சொல்லிடுறான்ல. வேதத்தை முதுகுக்கு பின்னால் இருந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தான் இந்த வசனத்தை அல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப ஒத்தபவு இவர்கள் பின்பற்றுகிறார்கள், யூதர்கள் பின்பற்றுகிறார்கள். மா தத்துல் ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். சுலைமான் ஆட்சி காலத்திலே ஷைத்தான்கள் சொன்னதை, சுலைமான் ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் சில பேர் இருந்து சொல்லி இருக்கிறாங்க, அதைத்தான் இவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கஃபர சுலைமானும், சுலைமான் காபிராக இருந்ததில்லை, வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் தான் காபிர்களாக இருந்தார்கள். யுஅல்லிமுன நாஸ சிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை சொல்லிக் கொடுத்து ஷைத்தான்கள் தான் காபிர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அடுத்த வரியில வருது. இதுல என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ்? சுலைமான் நபியுடைய காலத்தில் ஷைத்தான்கள் ஏதோ சொல்லி இருக்கிறாங்க, அதை இவங்க பின்பற்றாங்க. ஆனா பின்பற்றி கொண்டு அது சுலைமான் நபி வழியாகத்தான் எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் மறுக்கிறான். ஒமா கஃபர சுலைமானும், சுலைமான் நிராகரிப்பவராக இருக்கவில்லை. நீ நிராகரிக்கிற ஒரு கொள்கை வைத்துக் கொண்டிருக்கிறாய், அதை சுலைமான் நபி சொன்னார் நீ சொல்ற. ஒமா கஃபர சுலைமானும், சுலைமான் நிராகரிப்பவராக இருக்கவில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, அவர் காலத்தில் இருந்த ஷைத்தான்கள் இருக்கிறாங்களே அவங்க தான் காபிராக ஆனார்கள். எதனால் காபிரானார்கள்? யுஅல்லிமுன நாஸ சிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை சொல்லிக் கொடுத்து அவங்க காபிரா போயிட்டாங்க. நீ சுலைமான் நபி சூனியத்தை கற்றுக் கொடுத்தா சொன்னால் அவர் காபிராயிருவார். அவர் காபிர் இல்லை, அவர் சொல்லி தரல. இது வரைக்கும் எல்லாம் ஒரு செய்தி சொல்றான். என்ன சொல்றான்? யூதர்கள் சூனியம் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்கல்ல, அந்த சூனியத்தை ஒரு மார்க்க முத்திரையோடு சொல்வதற்காக என்ன செஞ்சாங்க என்று கேட்டா, இது எங்களுக்கு சுலைமான் நபி காலத்திலிருந்து வந்துகிட்டு இருக்குது, இந்த வித்தையை எங்களுக்கு சொல்லி தந்தது யாரு? சுலைமான் நபி தான் சொல்லி தந்தாங்க, அவங்க வழியாகத்தான் எங்களுக்கு இது கிடைத்தது, அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாதான் அதுக்கு மத அங்கீகாரம் இருக்கும். நம்மள சூனியம் செய்யறோம், என்ன செய்வோம்? அப்படித்தானே செய்வான். அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, முஸ்லிமை ஏமாற்ற முடியும். யூதர்கள் யூதர்களை ஏமாற்றுவதுதான் என்ன செய்யணும்? முந்தி உள்ள தாவூது சுலைமான் யார் பேரையாவது சொன்னாதான் அது மத ரீதியான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் என்பதற்காக என்ன சொன்னாங்கன்னா, சூனியத்தை இவங்க சூனியம் ஏமாத்துக்கள் இருக்குல்ல, இது செய்து கொண்டு இது குற்றம்லாம் நீங்க சொல்லாதீங்க, இது சுலைமான் நபி காலத்திலிருந்து அவங்க வழியா எங்களுக்கு வருது,
அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அல்ல மறுப்பு சொல்ற. எப்படி சொல்றான்? ஒமா கபர சுலைமானும், சுலைமான் காபிர் கிடையாது. உலாக்கின்ன ஷயாத்தீன கபரு, ஷைத்தான்கள் தான் காபிர்கள் ஆனார்கள். அல்லி முன்னாசு சிகர, மக்களுக்கு சிகரை சொல்லிக் கொடுத்து ஷைத்தான்கள் காபிர் ஆனார்கள் எல்லாம் சொல்றான். அப்ப என்ன வழங்குது? சிகரை சொல்லிக் கொடுத்தது யாரு இல்ல? சுலைமான் நபி இல்ல. அவர் சொல்லிக் கொடுத்திருப்பாரு, ஆனால் அவர் காபிர் ஆயிருப்பாரு. இதை சொல்லிக் கொடுத்தது யாருன்னு கேட்டா சுலைமான் நபி காலத்தில் வாழ்ந்த சில ஷைத்தான்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுல இந்த ஷைத்தான்கிறோம்ல, ஷைத்தான் நம்ம என்ன விளைக்கிற கூடாது? நெஜ ஷைத்தான் விளைக்கிற கூடாது. நெஜ ஷைத்தானா இருந்து அவன் சூனியத்தை சொல்லிக் கொடுத்த காபிர் அவன் தான் காபிரா தானே இருக்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா சூனியத்தை சொல்லிக் கொடுத்து காபிர் ஆனார்கள் சொன்னா, அப்ப சூனியத்தை சொல்லிக் கொடுக்கலன்னா அவன் காபிர் ஆக மாட்டான்னு வந்துடும். ஆனா ஷைத்தானுடைய தன்மை என்ன? இயற்கையில இயல்புல அவன் காபிர். அப்ப சூனியத்தை சொல்லிக் கொடுத்து காபிரா போன ஷைத்தான் என்று சொல்வதாக இருந்தால் அது மனிதர்கள்ல கெட்டவனை தான் அப்படி எல்லாம் சொல்றான். ஷைத்தான் ஷைத்தான்ங்கிறது இருக்க சில இடங்கள்ல யாருக்கு சொல்லப்படும்? ஷைத்தானுக்கு சொல்லப்படும். சில இடங்கள்ல குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கெட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஷைத்தான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். இதே பக்ரா சூராவுல ஆரம்பத்தில் எடுத்தா முனாஃபிக்குகளை பத்தி சொல்லும்போது என்ன செய்யறான்? ரெண்டு வேஷம் போடுறவங்க இருக்கிறாங்க. அவங்க மூமின்கள்ட்ட வந்தா என்ன செய்யறான்? நாங்கள் உங்களை சேர்ந்த ஆள்னு சொல்லிக்கிறான். வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவங்களுடைய ஷைத்தான்கள்ட்ட போகும் பொழுது இன்னாமாக்கும், நாங்க உங்க ஆளுக்குங்கிறாங்க. அப்ப முனாஃபிக் ரெண்டு வேஷம் போடுறவன் இங்க வந்தா உங்க ஆளுக்குறான், அங்க போனா உங்க ஆளுக்குங்கிறான். இந்த அங்க போனாங்கிற இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா தங்களுடைய ஷைத்தான்கள்ட்ட போகும்போது இவங்க வந்து உங்க ஆளுக்குங்க, ஷைத்தான தலைவர்கள். இப்ப கெட்ட ஆட்களை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? பல இடங்கள்ல ஷைத்தான்கிற சொல்லை கொண்டு பயன்படுத்துகிறான். இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா சூனியத்தை கற்றுக் கொடுத்த ஷைத்தான்கள் காபிரானார்கள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் இது ஷைத்தான் என்பது ஷைத்தானை குறிக்காது. வேற யாரை குறிக்கும்? கெட்ட மனிதனை தான் குறிக்கும். ஷைத்தான் சொல்லி கொடுத்தாண்ட யாரு? ஏன்னா ஷைத்தான்கள் இது சொல்லி கொடுத்து காபிராக வேண்டியதில்லை. ஷைத்தான்கள் இயற்கையில காபிரவங்க. அப்ப இப்ப என்ன கவனிக்க வேண்டும் என்றால் ஷைத்தான்கள் தான் இந்த சிகரை சொல்லி கொடுத்தாங்க சொன்ன உடனே சந்தேகம் வரும்ல. அதுக்கு தான் அல்ல விளக்குறான். பி பாபில ஹாரூத் வ மாரூத், பாபில் என்கிற நகரத்தில் ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு ஷைத்தான்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு அது ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு ஷைத்தான்கள் தான் இதை சொல்லிக் கொடுத்தார்கள். அதைத்தான் யூதர்கள் பின்பற்றுகிறார்களே தவிர சுலைமான் நபி சொன்னதை பின்பற்றவில்லை. அப்ப சூனியம் என்பதை ஹாரூத் மாரூத் ரெண்டு பேரு மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதை இவங்க என்ன சொல்லிட்டாங்க? யூதர்கள் வந்து நபிமார்கள் வழியா வந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது எல்லாம் மறுக்கிறான். அதே மாதிரி ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, இந்த சூனியம் அந்த ரெண்டு மலக்குகளுக்கு அருளப்பட்டது இல்லை. இவன் என்ன சொன்னாங்க? யூதர்கள் சூனியம் பண்ணிக்கிட்டு இந்த சூனியத்தை நாங்க செய்யறோமே இது ஜிப்ரீல் மீகாயில் என்ற இரண்டு வானவர்கள் வழியாகத்தான் எங்களுக்கு கிடைத்தது, இது அல்லாஹ்வே வஹி மூலமாக தான் எங்களுக்கு சொல்லி தந்தான் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அதுக்கெல்லாம் மறுப்பு சொல்றான். அந்த இருமலக்கு என்ன? ஒரு 6 வசனத்துக்கு முன்னாடி பார்த்தா ஜிப்ரீல் மீகாயில பத்தி எல்லாம் சொல்றான். இருமலக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மலக்கு யாருன்னு கேட்டா மன்கான அதுவன் இல்லாஹி ஓ மலாயிகத்தி ஓ ஜிப்ரீல ஓ மீகால இன்னல்லாஹ் அதுவன் இல் காஃபிரீன். இதுக்கு 5 வசனத்துக்கு முந்தி. அப்ப ஜிப்ரீல் மீகாயில பத்தி எல்லாம் சொல்லிட்டானா? சொல்லிட்டு இங்க சொல்லுகிறான் ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, இந்த சூனியம் என்பது மலக்குகளுக்கு அருளப்பட்டதும் இல்லை. ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா யூதர்கள் வந்து சிகிருங்கிற ஒரு தொழிலை செய்யறாங்க, சூனியம்ங்கிற ஒரு ஏமாற்று வேலையை செய்யறாங்க. அதை மறைப்பதற்கு என்ன பண்றான்னு கேட்டா இது ஜிப்ரீல் மீகாயில் வழியா வந்துச்சு ஏமாத்துற மக்களை. அதை எல்லாம் மறக்கிறான். ஜிப்ரீல் மீகாயில் வழியா வரல, அதை மறுத்துறான். சுலைமான் நபி வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதுவும் கிடையாது. சுலைமான் நபி இந்த வழியா செய்ய மாட்டாரு. வேற யார் வழியா வந்துச்சு? சுலைமான் நபி காலத்தில் ஹாரூத் மாரூத் என்று 2 ஷைத்தான்கள் மனிதர்கள் இருந்தார்கள், மனித ஷைத்தான்கள். அவங்க இந்த சூனியத்தை கத்துக் கொடுத்தே காபிரா போனாங்க. அவங்க சொன்னதைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். இப்படின்னு இது வரைக்கும் வந்துருச்சு. இதுல பிரச்சனை இல்லை. சில பேர் என்ன செய்வாங்க? இந்த ஹாரூத் மாரூத் மலக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரெண்டாவது வச்சுக்கிறோம், மலக்குன்னு வைத்துக் கொண்டாலும் இதுல அந்த அர்த்தம் வராது. சூனியத்தினால் எதுவும் செய்ய முடியுங்கிற கருத்து வராது. அப்புறம் தான் விஷயம் வருது. என்ன வருதுன்னு கேட்டா ஒமாயு அல்லிமானி மின் அகதின், அந்த இருவரும், எந்த இருவரு?
ஹாரூத் மாரூத் என்ற 2 சைத்தான்கள் இருக்காங்களே அந்த இருவரும், அல்லது இவங்க வாழப்படி மலக்குண்டு கூட வச்சுக்கிறோம், அந்த 2 மலக்குகளும் ஒமாயு வள்ளிமானி, அந்த இருவரும் கற்றுக் கொடுப்பதில்லை, அந்த இருவரும் கற்றுக் கொடுப்பதில்லை. மின் அஹதின், எவருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா, நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு படிப்பினையாக இருக்கிறோம். ஃபலா தக்ஃபுர், இத படிச்சு நீ காபிர் ஆயிராத. சொல்லிக் கொடுக்க முந்தைய என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, சூனியன் ஒரு வித்தை இருக்குது, எப்படி ஏமாத்துறது என்பதை உங்களுக்கு சொல்லி தருவோம். இதை சொல்லி தந்த நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நல்லது கிடையாது. நாங்களே படிச்சு காபிராகி போயிட்டோம், நீனும் படிச்சு காபிராயிராத. நாங்களே இதை படித்து காபிராகிவிட்ட காரணத்தினால் நீயும் இதை என்கிட்ட படிச்சுக்கிட்டேன்னு சொன்னா காபிராகி விடுவாய் என்று சொல்லாமல் ஒருவருக்கும் கற்றுத்தந்ததில்லை.